நம்ம படுக்கை அறையில கண்டிப்பா இருக்கவே கூடாத சில பொருட்கள் பத்தின ஒரு சின்ன பார்வை தான் இது. பாருங்க, நம்ம சாஸ்திரப்படி பெட்ரூம்ன்றது ரொம்ப அமைதியா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்க வேண்டிய இடம் இல்லையா? ஆனா சில பொருட்கள் இருக்கு. அதுங்க தமச குணம்னு சொல்லப்படுற ஒரு மாதிரி மந்தமான, நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக்கி நம்ம நிம்மதியே கெடுத்துடும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சில முக்கியமான பொருட்கள் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல, நம்ம முன்னோர்களோட போட்டோக்கள். பெட்ரூம்ல அவங்க போட்டோஸ் வச்சா அது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் கொண்டு வரும்னு சொல்லப்படுது. அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா அதுக்கு பூஜை அறை தான் சரியான இடம். அடுத்ததா, இது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா கூர்மையான ஆயுதங்கள். ஆமா, கத்தி மாதிரி பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு கோபத்தையும் உறவுகளுக்குள்ள ஒரு பதற்றத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. கடைசியா, முகம் பாக்குற கண்ணாடி. குறிப்பா நம்ம படுக்கைக்கு எதிரே கண்ணாடி இருந்தா அது உறவுகள்ல விரிசல உண்டாக்குன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஏன்னா நம்ம தூங்கும்போது நம்ம சக்தியை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம அமைதியை கெடுக்குமா. இது கூடவே காய்ஞ்சு போன பூக்களையும் சொல்லணும். அதுவும் அந்த மந்தமான குணத்தை அதிகப்படுத்தும். அதனால உங்க வீட்ல அமைதியும் நல்லிணக்கமும் நிலைக்கணும்னா படுக்கை அறையில இந்த பொருட்களை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது.